இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு அந்த தொழிலாளருடைய பக்கம் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கையான அந்த நீண்ட நாள் கோரிக்கையான வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை வலியுறுத்தி அதனுடைய தொடர்ச்சியான ஒரு சிறிய கோரிக்கை இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா வீட்டுக்கும் வாடகை கொடுக்க சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வாடகையில் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. தங்க சுரங்கத்தினுடைய தொழிலாளி பேரங்களாகி நாங்கள் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். பெரும் முதலாளிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் 80 கோடியிலிருந்து 90 கோடி மட்டும் ஏற்கனவே பெயர்ல கடன்களை தள்ளுபடின்ற இந்த மத்திய அரசு எங்களுடைய தொழிலாளிகளுடைய சிறு சிறிய வாழ்வாதாரத்தை இந்த வாடகையை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய வயிற்றில் அடிக்காம அவங்களோட வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். இந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். அதே போல இன்று நடக்கின்ற தங்கவயல் ஐக்கிய முன்னணியுடைய கருப்பு தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கு பெறும் ஆதரவு தெரியும் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய உடனடி கோரிக்கையாக இந்த வாடகையுடைய அது ஒரு கோடிக்கணக்கான பணம் வரும், அந்த லிஸ்ட்டு தெரிந்து அந்த வாடகை பணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறது. ஏனென்றால் பெரும் முதலாளிகளுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே